அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க 2 பேத்துக்கு இதுல ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சது கரும்பு மிஷின்ல போட்டு புழிஞ்சு எடுத்துருவேன்னு முத்துப்பாண்டி மிரட்டிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் கிர்ரு கிர்ருன்னு நினைக்கிறாங்க. அத்தை என் தங்கச்சியை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுட்டேன், இனிமே அவளை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான்னு சண்முகம் சொல்கிறாங்க. சண்முகம், கஷ்டப்பட்டு என் மருமகளை எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். சண்முகம், சமையல் வேலை முடிய போகுது, ஒருவா சாப்பிட்டு போ அப்படின்னு பாக்கியம் கூப்பிடுறாங்க. ஆமாத்தை, எனக்கும் பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடு, நானும் சாப்பிட்டு போகிறேங்கிறாங்க. வெட்டிக்கிளி முறைச்சு பார்க்குறாங்க சண்முகம். சரியத்தை, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க வெட்டிக்கிளி. ஏழை எஸ்கே இங்கே வாங்குறாங்க. எஸ்கியும் சண்முகம் பக்கம் போகிறாங்க. இனிமேல் எங்கேயாவது போகிறதுனா உடனே அண்ணனுக்கு போனடி, நான் வந்து உன் கூட வந்து நிற்கிறேங்கிறாங்க. இனிமேல் நீ இங்கே எல்லாத்துக்கிட்டையுமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஜாடமாடியாக சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம். சரிங்கிறாங்க எஸ்கி. வைகுண்டம், சண்முகம், வெட்டிக்கிளி 3 பேரும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பரணி கிட்ட சண்முகம் எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அட என்னடா நீ முட்டாள்தனம் பண்ணிட்டு வந்திருக்க, பாண்டியம்மா தான் கடத்தினா உடனே முத்துப்பாண்டி கிட்ட சொல்லி அவளை ஜெயிலில் தூக்கி வைக்க வேண்டியதானுங்கிறாங்க பரணி. எதுக்குல சத்தம் போடுற, கொஞ்சம் அமைதியா இரு, நம்மளுக்குள்ள பேசிக்கலாங்கிறாங்க சண்முகம். பரணி, பாண்டியம்மா தான் கடத்திருக்கணும் ஒரு சந்தேகத்தில் தான் சொன்னாங்கிறாங்க. சந்தேகம் என்னடா சந்தேகம், உறுதியா அவ தான் கடத்திருப்பா, இரு நான் இப்பவே போய் சொல்றேங்கிறாங்க பரணி. கையை பிடிச்சி இழுத்து நிறுத்துறாங்க சண்முகம். நீ பேசாம வந்து படுத்து தூங்குவாங்கிறாங்க. ஏன்டா உன்னால நிம்மதியா தூங்க முடியுங்கிறாங்க. ஏதாவது நடந்திருந்தா என்னடா ஆகுறதுங்கிறாங்க. அதுதான் எதுவும் நடக்கலையில, எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க சண்முகம். பரணி, உங்க அப்பாவும் இதுல கூட்டு கலவணியா இருந்தா என்னல பண்றதுங்கிறாங்க. அப்பா இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க பரணி. பாண்டி அம்மாவை வெளியில எடுத்ததே உங்க அப்பன் தானே, அப்பா தான் வெளியில எடுத்திருந்தாலும் ஆனா அப்பா இதுக்கு கூட்டா இருப்பாரான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்குதுங்கிறாங்க பரணி. இங்க பாருல பரணி, பாண்டி அம்மா தான் கடத்தினான்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும், ஆதாரம் இல்லாம நம்ம எதுவும் பேச முடியாது, ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணுங்கிறாங்க சண்முகம். என்னால எல்லாம் பொறுமையா இருக்க முடியாதுங்கிறாங்க. பரணியை அப்படியே கட்டி தழுவிக்கிறாங்க சண்முகம். பரணியும் சண்முகமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த விஷயத்தை அதோட மறக்கிறாங்க. அச்சோ, கட்டுப்பட்ட மீறிடுவோம் அப்படின்னு டக்குன்னு பரணியை தள்ளி விட்டுட்டு சண்முகம் எனக்கு தூக்கம் வருதுல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. தலையை மட்டும் தூக்கி பார்க்குறாங்க. பரணி பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் சும்மா நடிக்காதடா, எனக்கு தான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க. சவுந்தரபாண்டி வீட்டுக்கு சனியன் பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டு வராங்க. ஐயோ, ஒரு சன் வயிற்றுக்காக என்னெல்லாம் வேஷம் போட வேண்டியதா இருக்குது, கடவுளே யாரும் என்ன பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு சவுந்தரபாண்டி ஐயா வெளியே வருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்க யாரையும் காணோம். அம்மா ஐயா சாமின்னு சனியன் கூப்பிட்டு இருக்கும்போது எசக்கி உள்ள இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்து சனியனை பார்த்ததும் டக்குன்னு தங்களை கடத்தினவங்களையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க எஸ்கி. அதுல ஒருத்தனா தான் இருப்பானோ இவன் அப்படின்னு பயந்துட்டு உள்ள ஓடுறாங்க. ஓடுனதுமே உடனே சண்முகத்துக்கு போன் அடிக்கிறாங்க. என்னது இந்த எசக்கி பிள்ளை நம்மளை பார்த்ததும் உள்ள ஓடுதே, ஒருவேளை மேக்கப் கேஸ் சரியா போடலையா, இருக்காது நல்லா தானே போட்டுட்டு வந்தோம். போன் எடுத்து சனியன் முகத்தை போன்லயே பாத்துக்கிறாங்க. கெட்டப்பெல்லாம் நல்லா தானே போட்டிருக்கு, என்னாலேயே என் முகத்தை அடையாளம் காக்க முடியல, இந்த பொண்ணை எப்படி கண்டிருப்பா, என்ன சொல்ல போறாளோ தெரியலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சனியன். இந்த நேரம் பார்த்து ஐயாவையும் காணா, கையிலையும் காசு இல்லை, என்ன பண்ண போறாளோ தெரியலையேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா எசக்கி போன் பண்றாங்க. அச்சோ, அண்ணன் வேற இந்த நேரம் பார்த்து வேற யாருக்கிட்டயோ பேசிட்டே இருக்குதே, பிஸியாவே இருக்குதே, சரி என்ன பண்ணலாம், சரி அப்பாவுக்கு போன் பண்ணலான்னு வைகுண்டத்துக்கு போன் பண்றாங்க எஸ்கி. என்னத்தா எஸ்கி, ஏன் இந்த நேரத்தில் போன் பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க. அப்பா நீ எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க. அட அருவாலை சாணம் பிடிக்கிறதுக்கு லேத்துக்கு வந்தேன், அவங்க கடைக்கு போயிட்டான், அதான் திரும்பி வந்துட்டு இருக்கேன். ஏத்தா எசக்கி என்ன குரல்ல நடுக்க தெரியுதுங்கிறாங்க வைகுண்டம். வாசல்ல பிச்சைக்கார மாதிரி ஒரு சந்தேகப்படுற மாதிரி வந்து நிக்கிறான், அவனை பார்க்கும்போது எனக்கு பார்த்த மாதிரியே இருக்குப்பாங்கிறாங்க எசக்கி. ஏத்தா உடனே நீ மாப்பிளைக்கு போன் போட்டு அவனை பிடிச்சு கொடுக்க வேண்டியதானுங்கிறாங்க. அப்பா அவர் மதுரை கோர்ட்டுக்கு போயிட்டாருப்பா, அவர் இங்க இல்ல, அண்ணன் போனுக்கு போன் பண்ணேன், அண்ணன் வேற பிஸியாவே இருக்குதுங்கிறாங்க. அப்படியா, சரி நீ பயப்படாத, நான் பக்கத்துல தான் இருக்கேன், இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவேன், நீ உள்ள போய் கதவை சாத்திட்டு உட்காந்துரு, நான் வந்துடுறேங்கிறாங்க வைகுண்டம். எசக்கி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பாக்கியமும் கூட வந்து சேர்ந்து 2 பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா சரி சனியன் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு சவுந்தரபாண்டிக்கு போன் பண்ணலான்னு அப்படி தள்ளி போய் போன் பண்றாங்க. சவுந்தரபாண்டி போன் நம்பரை பார்த்ததும் சனியன் தான் போன் பண்றான். லே சனியா, போதை தெரிஞ்சிருச்சாங்கிறாங்க. ஐயா போதை எங்கெங்கயா இருக்குது, விடுஞ்சதும் பசி ஆயிடுச்சு, கொலை பசி தாங்க முடியலைங்கிறாங்க சனியன். கையில 10 பைசா இல்லைங்கய்யா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணுங்கய்யாங்கிறாங்க. ஏலே சனியா, ஏலே சொத்தமா சுரண்டிட்டு தான் எனக்கு போன் பண்ணுவியா, கையில் கொஞ்சம் காசு இருக்கும்போதே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானுங்கிறாரு. சரி இன்னைக்கு பொழுது வரைக்கும் எப்படியாவது சமாளி, ஏற்கேட்டு பகுதிக்கு வந்துடு, நான் பொழுதரங்க வந்து உனக்கு பணத்தை கொடுக்குறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா பொழுது வரைக்கும் என்னால் பசி தாங்க முடியாது, உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேங்கிறாங்க. இதை கேட்டதும் சவுந்தரபாண்டிக்கு தூக்கி வாரி போடுது. அட நாசமா போனவனே, அங்கே எதுக்கிட்ட என் வீட்டு வாசலில் நிற்கிறேன், என்னைய தூக்குறதுக்காக எப்பன்னு எசக்கியும் பாக்கியமும் காத்து கிடக்குறாளுங்க. அட பிச்சைக்கார பையில எதுக்கிட்ட வாசலில் நிற்கிறேன்னு கேட்குறாங்க. ஐயா நான் பிச்சைக்கார வேஷம் தான் போட்டிருக்கேன், கோயிலில் உங்கள் நிலையே என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதே மாதிரி இங்கேயே என்ன யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க சனியன். ஏய் பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு எம்படோட்டு வாசலுக்கு எதுக்கிட்டா வந்த, டவுன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போய் கையை நீட்டிக்கிட்டு கோந்திருந்தேன்னா போறவன் வரவனெல்லாம் காசை போட்டுட்டு போவான், 4 நாளைக்கு நிம்மதியை சாப்பிட்டுட்டு கோந்திருக்கலாம் இல்லட்டுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா நான் பிச்சைக்கார வேஷம் தான் போட்டிருக்கேன், நான் ஒன்றும் நிஜமான பிச்சைக்காரன் கிடையாது, இங்கே பாருங்க நான் போய் பிச்சைக்காரனா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக நான் பேசாமல் போய் கோர்ட்லேயே சரண்டர் ஆயிடுவேங்கிறாங்க. அப்படின்னா போக வேண்டியதானுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா நான் போயிடுவேன், ஜெயிலில் வயிறார சாப்பாடு போட்டாங்கன்னா நிம்மதியாக சாப்பிட்டு உறங்குவேன், என்ன கூட நீங்களும் வர வேண்டியதாக இருக்குங்கிறாங்க. இதை கேட்ட
கேட்டதும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயே டே சனியா, உனக்கு வாய்க்கொழுப்பு கூடிருச்சுடா. சரி சரி, வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன், அங்கேயே நில்லு, நான் வந்துடுறேன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க சவுந்தரபாண்டி. ஐயே இவனால் நிம்மதியாக வாக்கிங் கூட போக முடியலையேன்னு திரும்பி போகிறாங்க சவுந்தரபாண்டி. அத்தே பாட்டி அத்தே, யாருக்கிட்டையோ ஃபோனை போட்டு வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்கிறாங்க எஸ்கே. அவன் கண்ணில் கொல்லிய வைக்க இவனை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியலடி, உண்மையிலையும் கடத்தல்காரன் தான். அங்கே பாண்டியம்மா வராங்க. இவங்க 2 பேரும் பதுங்கி நின்று பார்க்கறத, என்னது எனக்கு இப்படி பதுங்கி நின்று பார்க்குறாளுங்க அப்படின்ட்டு போய் எட்டி பார்க்குறாங்க. பிச்சைக்காரனை பார்த்துட்டு, ஏண்டி எதுக்கு இப்படி பதுங்கி நின்று அவனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பெரியத்தா கொஞ்சம் சத்தம் போடாமல் கொஞ்சம் அமைதியாரு, கொலகார பையன் ஒருத்தர் சிக்கி இருக்கிறாங்கிறாங்க, அவனை பார்த்தா அப்படி தெரியலையேங்கிறாங்க பாண்டியம்மா. பார்த்தா தெரியாது, பட்டா தான் தெரியும். கடத்திக்கிட்டு போய் கழுத்தெடுத்து போட பார்த்தான்ல, அதில் கூட்டத்தில் ஒருத்தன் தான் இவங்கிறாங்க. இப்படி பார்த்ததும் பாண்டியம்மா அப்படியே எச்சம் முழுங்குறாங்க. அச்சோ அவனா இவன், ஏண்டி இவனா அவன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. ஆமாங்கிறாங்க. இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கான்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. வேற எதுக்கு வந்திருக்கான், மறுபடியும் இந்த வீட்டை நோட்டம் போட தான் வந்திருக்காங்கிறாங்க பாக்கியம். அச்சோ நாசமத்தை போனவன் மறுபடியும் எதுக்கு இந்த வீட்டு வாசலுக்கு வந்திருக்கான், அதான் பேசின பணத்தையெல்லாம் செட்டில் பண்ணியாச்சுல்ல, இவன் மாட்டினானா நம்மளும் மாட்டுவோமே, என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க பாண்டியம்மா. பாண்டிக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன கண்டம் தொட்டமாக வெட்டி போட்டுருவானே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி இருங்கடி நான் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேங்கிறாங்க பாண்டியம்மா. பெரியத்தா உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா, கையில கத்தி ஈடு வச்சிருப்பான், கிட்ட போன அப்படியே கழுத்தை ஒரே இழுத்துருவான். உனக்கு உசுர் மேல ஆசை இல்லையா மதனி, ஆம்பளை ஆளுகளே ஜாக்கிரதையா தான் போவாங்க, நீ என்னடானா அவனை பார்த்துக்கிட்டு எனக்கு என்னன்னு போற, எல்லாம் தெரிஞ்சவன் தாண்டி நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. எது தெரிஞ்சவனா, அப்ப நீ அவனும் கூட்டு கலவணியான்னு கேட்குறாங்க பாக்கியம். தெரிஞ்சவன்னு சொன்னா அவன் வில்லங்க முடிச்சவன்னு தெரிஞ்சு தாண்டி போறேன், அவங்ககிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு எல்லா நிலையும் சொல்லுவேன் எனக்கு தெரியும்டி, நான் போய் பேசுறேங்கிறாங்க பாண்டியம்மா. அப்ப தோல் மேல கை விழுவுது, திரும்பி பாக்குறாங்க பாண்டியம்மா. சிவபாலன் ஒத்த ஓட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆமா அது எப்படி, நானே அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு நான் தயங்கி நிற்கிறேன், நீ எப்படி போய் பேசுறேங்கிறாங்க. லே ஒத்த ஓட்டு, உனையோட எனக்கு தைரியம் சாஸ்திடா. பாண்டியம்மா பாதி ஆம்பளை அதான்டா நேரா போறேங்கிறாங்க. என்ன பாண்டியம்மா ஆம்பளையா இல்ல கிரிமினலான்னு கேட்குறாங்க. லே ஒத்த ஓட்டு ரொம்ப நீளுதுங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமா எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு, மதனியை நீ தான் ஆள் வச்சு கடத்திருப்பியோன்னு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சிவபாலன். லே ஒத்த ஓட்டு, இவெல்லாம் ஒரு ஆளு, இவளை ஆள் வச்சு வேற கடத்தணுமாங்கிறாங்க பாண்டியம்மா. சரி சரி அப்படின்னா நீ போய் பேசு, உங்ககிட்ட அவ எவ்வளவு பணிவா பண்பா பேசுறான்னு பார்த்தா இதுலயே தெரிஞ்சுக்குவேங்கிறாங்க சிவபாலன். நீ போய் பேசி பணிவா பேசினான்னா அப்ப நீ வச்ச ஆளுதான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க சிவபாலன். சிவபாலன் சொன்னதுக்கு அப்புறமா பாண்டியம்மா தயங்குறாங்க. உனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைனாலும் அப்படியே அவன் கையில வச்சிருக்கிற கத்திய உன் வயிற்றுல குத்துனா கூட நீ சாகிறத சந்தோஷமா நான் பாக்குறேங்கிறாங்க சிவபாலன். போ அத்தே போ, ஏன் தயங்குறேங்கிறாங்க. அட படு பாவி, சொந்த அத்தையவே நீ ஆள் வச்சு கொல்ல பாக்குறியாடா, நான் எதுக்குடா போய் சாகணும், நீங்களே யாரோ போய் சாகுங்க, முதல்ல வழியை விடுங்கடி அப்படின்னு பாண்டியம்மா முட்டிக்கிட்டு ஓட பாக்குறாங்க. இப்பதான் கேள்விப்பட்டேன் யாதி ஆம்பளைன்னு வேற வசனமெல்லாம் பேசினியே, இப்ப என்ன 2 பொம்பளைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டியா அத்தை அப்படிங்கிறாங்க. பாண்டியம்மா எட்டி பார்த்துட்டே நிற்கிறாங்க. அம்மா இவனை எவ்வளவு நேரம் தான் நின்று பாக்குறது, நான் போய் கோளாரா கூட்டிட்டு வரேன், எல்லாருமா சேர்ந்து கட்டி போட்டு அடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு போன் பண்ணலாங்கிறாங்க சிவபாலா. சிவபாலா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் அண்ணன் வராரு அவர் பார்த்துக்குவாருங்கிறாங்க. எது உங்க அண்ணனா, அவங்க அண்ணனா உங்க அண்ணனான்னு கேட்குறாங்க. டே எங்க அண்ணன் தாண்டா அருவாளோட வந்துட்டு, மாமா வந்து மல்லு கட்ட போறாரா, அவர் வயசு என்ன, அவர் இருக்கிற இருப்பு என்ன, இளந்தாரி மாதிரி வந்து மல்லு கட்ட முடியுமான்னு கேட்குறாங்க சிவபாலன். சிவபாலா எங்க அண்ணனை என்ன நினைச்ச, பணமரமா ஏறி உடம்பெல்லாம் உருக்கமான ஆளுல, வெளியில தலை வேணா நரைச்சிருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள உடம்பெல்லாம் எலும்புல இரும்பு. வெரி வெரி கரெக்ட், நீ சொல்றதுதான் சரிங்கிறாங்க எஸ்கி. இல்லை எவனோ ஒருத்தர் வந்து நிக்கிறான், அவனை ஆன மாதிரி வேடிக்கை பாக்குறீங்களேங்கிறாங்க பாண்டியம்மா. அவங்கிட்ட பேசி இந்த வீட்டுல யாரும் இல்ல, பிச்சையெல்லாம் போட முடியாதுன்னு அனுப்பி விடுவீங்களா, அதை விட்டுவிட்டு வளவளன்னு பேசிட்டு இருக்கிறீங்களாடி, நீ போனா போயிடுவானா, இந்த வீட்டை நோட்டம் போடுறதுக்கு தான் வந்திருக்கான், என்னையும் பார்த்துட்டான், இப்போ எங்க அப்பா வருது, வந்ததுக்கு அப்புறமா தலை துண்டாகுதா இல்ல கைகால் துண்டாகுதான்னு வேடிக்கை பார்க்கலாங்கிறாங்க எஸ்கி. ஆத்தி விடமாட்டாளுக போல இருக்கே, தேவையில்லாம இந்த பக்கி கிட்ட நானே தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே, வந்த பக்கியில இவன் எவன்னு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க பாண்டியம்மா. அவனுங்க முன்னாடி பேசினாலும் குத்தமா போயிடுமே, ஆண்டவனே என்னைய மட்டும் எப்படியாவது காப்பாத்திடுன்னு பாண்டியம்மா வேண்டிட்டு இருக்காங்க. சனியன் திரும்பி பாக்குறாங்க. வைகுண்டாங்க சைக்கிளை நிறுத்திட்டு அருவாளும் கையுமா வந்துட்டு இருக்காங்க. ஐயோ இவன் எதுக்கு இங்க வந்தான்னு பாக்குறாங்க சனியன். வைகுண்டோ அருவாளை கையில எடுத்துட்டாங்க. ஐயோ சாணம் வேற பிடிக்கலையே, இது வேற மலங்கி கிடக்குதே, இவனை எப்படி வெட்டுறது, இதை வச்சு எப்படியும் சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க வைகுண்டம். அருவாளை வெளியில வச்சுக்கிட்டு தைரியத்தை உள்ள வச்சுக்கணும்னு தைரியமா வந்துட்டு இருக்காங்க. சனியன் பயந்து போய் பிதுக்குன்னு பாக்குறாங்க. ஐயோ அந்த முட்டா பையன் வேற அருவாளோட வரானே, வெட்டுறதுக்கு வந்தானே, எங்கிட்டு ஓடுறதுன்னு வேற தெரியலையேன்னு சனியன் தவிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஐயோ இந்த மொன்ன அருவாளை வச்சு நான் என்ன பண்ணிட்டு, அவன் கையில துப்பாக்கி ஈது வச்சிருந்து பொட்டுன்னு போட்டுட்டானா என்ன செய்யறதுன்னு வைகுண்டம் மனசுக்குள்ள பயந்துட்டு வராங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற பயத்தை மட்டும் காட்டக்கூடாதுன்னு அருவாள் அப்படியே மேல ஒசத்திக்கிட்டு வர்றாங்க வைகுண்டம். சனியனுக்கு மனசுக்குள்ள பயம், ஐயோ இவனுக்கு அடையாளங்க தெரிஞ்சிருக்குமா, பொண்டாட்டி செத்ததுக்கு நாம தான் காரணம்னு வெட்டி போடுவானோ, இப்போ ஓடுனாலும் தப்பா போயிடும், இருக்கிறக்கும் பயமா இருக்குதே அப்படின்னு வைகுண்டத்தை பார்த்துக்கிட்டே 2 பேரும் தட்டுக்கரையம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வைகுண்டம் அந்த பக்கம் வர, சனியன் இந்த பக்கம் வர, சுத்தி வராங்க. ஏய் பிச்சைக்காரா நீ
எந்த ஊர்னு கேட்குறாங்க வைகுண்டம். இவங்க பேச்சு கேட்டதுமே சிவபாலன், பாக்கியம் எல்லாரும் வெளியில வர்றாங்க. அப்பாடா எப்படியோ ஊட்டு சனம் வெளியில வந்துருச்சுன்னு வைகுண்டம் சிவபாலன் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. மாப்பிள்ள தைரியமா எந்த ஊர்னு கேளுங்கிறாங்க. டேய் மாமா தான் கேட்கறாருல, நீ எந்த ஊருடானுங்கிறாங்க சிவபாலன். இந்த ஊரு தான்னு விளத்தனமா சிரிக்கிறாங்க. டேய் போய் சொன்னேன் வகுந்து படுவா வகுந்து, எந்த ஊர் உண்மையை சொல்ல போறியா இல்லைங்கிறாங்க. தம்பி இப்போ வரைக்கும் இந்த ஊரு தான்னு சொல்ல வந்தேன். மாமா இவன் நம்மளைய பைத்தியமாக்கிடுவான் போல இருக்கு, இவனை இப்படியே விடக்கூடாதுங்கிறாங்க சிவபாலன். ஆமா மாப்பிள்ள போடு போடுங்கிறாங்க. இங்க பாருங்க தம்பி, இந்த அப்புறாணிய போட்டு அடிக்கப்படாது பாத்துக்கோங்க. டேய் உண்மையை சொல்லடா, எங்க மதனியை கடத்தினத நீயும் ஒருத்தன் தானேன்னு கேக்குறாங்க சிவபாலன். மாமா இவனை பாத்துக்கிட்டே இருந்தா வேலைக்காகாது, உங்க கையில வச்சிருக்கிற அருவாளால கொத்துங்கிறாங்க. வைகுண்ட அருவாளை பாக்குறாங்க. என்ன நடக்குது நாளை